கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான நாளில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் உற்சாகமாய் பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. சேனைகளின் கர்த்தாவேவும் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவேவும் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானது. பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு விடே. உன் சமூக தண்டையிலே தகைவேலான் குஞ்சிக்கு கூடே. உன் பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடே. சமூக தண்டையிலே தகைவேலான் குஞ்சிக்கு கூடே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை நாடி இந்த நாளிலே நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அவங்க மேலே உங்கள் இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சோர்ந்து போன உள்ளங்களை தேற்றும். நீர் உம்முடைய வார்த்தையினால் வருகிற அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் மேலும் கட்டளையிடும். நாமும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ்வதற்காக மகிமையாய் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம்தான் இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே சொல்லும்போது இந்த வேத வசனத்தை குறித்து அல்லது பரிசுத்த வேதத்தை குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒன்று கூட ஒழிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவாக தேவனுடைய வார்த்தை மிகவும் விசேஷமானதாக, இன்னும் சொல்லப்போனால் நிலை நிற்கிறதாக தேவன் தம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தையை எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு அவருடைய வார்த்தை புறப்படும் போது அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார்னா அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்புவதில்லை. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே சில காரியங்களை நடப்பிக்கும். விரும்புகிறதை, கர்த்தர் விரும்புகிறதை அது செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாக்கி பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்தில் மனுஷன், பைபிள் சொல்லுகிறது, மனுஷன் மத்தேயு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படித்து பாருங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு உணவு, தண்ணீர், காற்று, இது எது மாத்திரம் நமக்கு போதாது. இதெல்லாம் நம்முடைய சரீரத்திற்கு அவசியமான ஒன்று. ஆனால் அதற்கெல்லாம் மேலாக தேவன் நம்ம இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருடைய வார்த்தையை உணவாக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். சங்கீதம் 107:20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு அழகான காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது நான் விரும்புகிறதை நிறைவேற்றி அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்புவதில்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அது அவர்களுடைய உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கும்னு சொன்னாரே. அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார் பாருங்கள். தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவாராம். அந்த வார்த்தை நம்மளை அழிவுக்கு தப்புவிக்கிறது. பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. ஆண்டவராக இயேசுவினிடத்தில் அநேக வியாதிஸ்தர்கள் வந்தார்கள். அவரிடத்தில் வந்த வியாதிஸ்தர்களை எல்லாரையுமே ஆண்டவர் தொட்டு சுகமாக்கவில்லை. அவர் பலரையும் பார்த்து, 100க்கு அதிபதி ஒருத்தன் வருகிறான், அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறான், நீர் வந்து என்னுடைய வேலைக்காரனை சுஸ்தமாக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறார், போ, உன் வேலைக்காரன் சுஸ்தமானான் அப்படின்னு சொன்னார். அவன் அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனான். அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டான். அந்த வார்த்தை அந்த வேலைக்காரனை சுஸ்தமாக்கிட்டு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான குழப்பத்திலையும் வேதனையிலும் இன்னும் வியாதியிலும் இருக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் விசுவாசித்தால் கூட இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், என் வியாதி குணமாகும் என்று நீங்கள் நம்பி, இயேசுவே உம்முடைய வார்த்தை எனக்கு தந்து நீர் குணமாக்கும் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் இப்பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டே உங்களை சுகமாக்குவார். நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், இப்பொழுது நீங்கள் வியாதியோடு இருக்கிறீங்கன்னா அந்த வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய வியாதியில் இன்றைக்கி அவசரப்பட்டு கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வந்து உங்களுடைய எல்லா வியாதிகளையும் குணமாக்கும். வேதவசனம் சொல்லுகிற 103ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு உங்களுடைய வியாதியை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை இப்போ நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இப்போ உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே கட்டாயமாக செய்ய முடியும். எனவே அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தெய்வீக அற்புதத்தை கொண்டு வரும். ஏசாயா 55 அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் கொடுக்கிறது எப்படியோ அப்படிதான் வார்த்தை வருமா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வியாதியை குணமாக்குறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வரும்.
சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்க்க முடியும். அந்த வார்த்தை வசனம் உங்களை குணமாக்கும், உங்களை செழிப்பாக்கும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வசனத்தை படிங்க. பைபிள் எடுத்து தினமும் வாசிக்க அது உங்கள் இருதயத்துக்குள்ளே செல்லும். அதை விசுவாசிக்க வியாதி குணமாகும், செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். பூமிக்குரிய பரத்துக்குரிய எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வர இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நல்ல தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து யாரெல்லாம் அதை வாசிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய அற்புத சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கிறவர்கள் சுகமடைவார்களாக, குணமடைவார்களாக, செழிப்பு அவருடைய வாழ்க்கையில் உண்டாவதாக மேன்மை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.